Hi dears, welcome back to C Academy. இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா zigzag stitchல டைப் 3 பார்க்க போறோம். இந்த டைப் 3 பார்க்கிறதுக்கு முன்னாடி zigzag stitchல டைப் 1 and 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த டைப் 3 வந்து ஈஸியா வர்க் பண்றதுக்கு புரியும். இப்போ இந்த zigzag stitches வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா கட் வர்க். மெயினா வந்து கட் வர்க் யூஸ் பண்ணுவோம், பேட்ச் வர்க் யூஸ் பண்ணுவோம். ஏனா வேற வெரைட்டில இருக்க கிளாத்ஸ் வச்சு சில இடத்துல வந்து என்ன பேட்ச் வர்க் பண்ணுவோம். அந்த பேட்ச் வர்க்குக்கு இந்த கட் வர்க் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த zigzag stitches வந்து நம்ம zari threadல யூஸ் பண்ணலாம். ஏனா silk thread வந்து வச்சு கட் வர்க் பண்ணும்போது என்னாகும் சில இடத்துல கட் ஆயிடும் அந்த நூல் வந்து. அந்த ஒரு மெயின் ரீசன்காக என்ன பண்ணுவேன் நான் வந்து அதிகமா வந்து zari thread தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ zari threadல எப்படி வர்க் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு யூஸ் பண்ணி லைன் போடல. ஏனா இது விசிபிள் ஆகாது உங்களுக்கு அந்த பென்னோ பென்சிலோ வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த zigzag வந்து விசிபிள் ஆகாது அப்படிங்கிற ரீசன்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மார்க்கிங் சாக்ல ஒரு லைன் போட்டுருக்கேன். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் zari thread வந்து நல்லா முடிச்சு போட்டு கீழ பாயிண்ட் பண்ணி நீடில் இப்படி பாயிண்ட் பண்ணி thread வெளிய எடுக்கிறேன். எடுத்துட்டு சேம் நம்ம செயின் அப்ளை பண்றோம். என்னடா zigzag வந்துட்டு சொன்னாங்களே இப்போ செயின் அப்ளை பண்றோமே அப்படினு நினைக்காதீங்க. zigzag ஓட இந்த கட் வர்க்கான பேஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் தான். இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செயின் அப்ளை பண்ணிக்கங்க இந்த மாதிரி. இப்படி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து செயின் அப்ளை பண்ணி என் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா என் நாட் போடாமையே சரிங்களா? நான் என் நாட் போடாமல் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். என் நாட் போடாமையே என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் சின்னதாக ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன லாக் செயின் மாதிரி கொடுத்துருங்க. இப்போது இந்த செயின் வந்து இப்படி எப்படி இழுத்தாலும் மூவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த zigzagல அதாவது இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த zigzag இருக்கு இல்லைங்களா? இது எப்படி அப்ளை பண்ண போறோம்னா இப்போ இந்த செயின் வந்துட்டு அதாவது நீங்க மேல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க கீழ இருந்து மேக்ஸिमम என் நாட் கொடுக்காம வர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என் நாட் கொடுத்து அங்கங்க முடிச்சு தெரியாதுக்கு பதிலா இப்படி என் நாட் கொடுக்காமயே நம்ம வர்க் பண்ணலாம். இப்போ பாருங்க நான் லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒரு பக்கம் சூஸ் பண்ணிட்டு அதாவது ரொம்ப இப்படி தள்ளி போகாம நம்ம zigzagல ஃபர்ஸ்ட் டைப் 1 and 2 பாத்தீங்களா இந்த மாதிரி தள்ளி இப்படி கொடுத்தோமா இந்த மாதிரி கொடுக்காம சேம் அதே மெத்தட் தான். பட் பக்கத்துல இந்த பாருங்க இந்த செயினோட பக்கத்தில் தெரியுதுங்களா? விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கொடுத்துட்டு இதே செயினுக்கு அடுத்து இப்படி கிராஸில் இன்னொரு செயின் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் குட்டி லாக்கு போல் அந்த லாக் எதுவுமே இல்லாமல் அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த செயின் திரும்புதுங்களா? இப்போது இந்த ஹோல் தெரியுதா? இந்த ஹோல் பக்கத்தில் ஒரு 2 நூல் கேப்பில் அடுத்த ஒரு செயினுக்கு நீட்டில் பாயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கே விசிபிள் ஆகும் தெரியுதுங்களா? குட்டி கேப் தான். ஜூமில் வச்சுருக்கனால கொஞ்சம் கேப் தெரியும். பட் அவ்வளோ கேப்லாம் கிடையாது. சேம் இதே மாதிரி இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது இப்படி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த செயினோட இந்த சைடில் போயிட்டு ஒரு செயின் போடுறீங்க. லாக் வைக்காமல் இருந்தீங்கன்னா இங்கே மாதிரி இப்படி எக்ஸ் மாதிரி அதாவது பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ஜட்டை இப்போ மேலேருந்து வரைகிறோம் இல்லைங்களா? இப்படி ஜட் போடுவோம்ல இசட்டு அந்த இசட் மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும். அதாவது இந்த மாதிரி இது அப்படியே வந்து என்னாகும் நம்ம வி மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் என்னாகும்னா நம்ம மேலேருந்து இப்படி கீழே சைடில் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது என்னாகும் நமக்கு ஜட் அதாவது இசட்டை வந்து இப்படி கண்டினியூவாக கொடுக்குற மாதிரி தெரியும். இப்போ ஏன் லாக் வைக்கலன்னா லாக் வைக்காமல் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சா ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சொரன்னு அப்படியே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி இதான் வந்துட்டு இதில் அப்ளை ஆகும். ரொம்ப அப்படி பார்த்தீங்கன்னா தடிமனாக தெரியும். ஒரு செயினை மட்டும் போட்டு கட் ஒர்க் பண்ணோன்னா என்ன ஆகிடும்? செயின் கட் ஆகிடும். ஏன்னா தள்ளி போடுறோம் இல்லைங்களா? அதனால இந்த இதை வந்து அப்ளை பண்ணுறோம். மேக்ஸிமம் இங்கே இருக்க ஆரி ஒர்க்கில் எல்லா ஸ்டிச்சுக்கும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா செயின் தான். இந்த செயினை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. zari threadல தான் நம்ம அதிகமாக கட் ஒர்க் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்துட்டு.
லாக் எந்த சைடும் வைக்காதீங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி அந்த செயினை வந்து நடுவில் வச்சு அந்த செயினுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம். நம்ம பக்கத்தில் போடுங்க, தள்ளி மட்டும் ஒர்க் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் பக்கத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப தள்ளிலாம் கொடுக்கல. இப்படி லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருங்க, அப்ளை பண்ணிடுங்க. இப்படியே லாஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டில் பக்கத்தில் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை தொட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா சொரன்னு இருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா கை வச்சு தொடும்போதே அப்படியே சொரன்னு அப்படியே குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இது வந்து அதிகமாக நம்ம கட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஜரி த்ரெட்டில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி பார்த்துட்டு மேக்ஸிமம் எந்த ஒரு ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எண்ணாட் கொடுக்காமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எண்ணாட் கொடுக்கும்போது ஏன்னா சில பேர் கிளாத் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக எண்ணாட் போடாமையே ஒர்க் பண்ணிவிட்டு பிரித்து விட்ருங்க. மறுபடியும் அந்த லைன்ஸ் அந்த சின்ன ஹோல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு 4-5 லைன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஷேப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.